அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம திருக்குறள் ஸ்கூல் புக் வைஸாக கவர் பண்ண போகிறோம். திருக்குறளில் 6th டேர்ம் 1 இருக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ஒவ்வொரு டேர்ம்லேயும் ஒரு 10 குறள் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம தரோ பண்ண போகிறோம். மேக்ஸிமம் ப்ரீவியஸ் கொஷின் கேட்ட இடங்கள் இந்த ஸ்கூல் புக்கு இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கவர் பண்ணலாமா? இப்போது நம்ம கண்டிப்பாக திருக்குறள் படித்து தான் ஆகணும். நான் ஒரு தடவை எல்லா குறளுக்கும் மீனிங் சொல்கிறேன். நீங்கள் ஒரு தடவை நான் சொன்ன உடனே போய் உங்கள் புக்கில் எடுத்து பார்த்துக்கோங்க. உடனே படிச்சிட்டிங்கன்னா ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. அது கூடவே அதில் ஏதாவது அணி வந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, திருக்குறளில் கடவுள் வாழ்த்து முதல் அதிகாரமும் அதுதான். அதில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இது நம்ம சின்ன வயசில் படித்தது தான். அதாவது அப்படிங்கிற எழுத்து எப்படி எல்லா எழுத்துக்களுக்கும் முதன்மையாக இருக்கோ, அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களுக்கும் முதன்மையாக இருப்பவர் இறைவன் அப்படின்னு இறைவனை வாழ்த்துற மாதிரி இந்த திருக்குறள் அமைஞ்சிருக்கு. ஓகே, 2வது குறள் வான் சிறப்பு. நான் இதை கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சுக்கிறேன், ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாம் டைம் கிட்ட வந்துட்டு. ஸோ லென்த்தாக போனால் நம்மளால் படிக்க முடியாது இல்லையா? ஓகே, வான் சிறப்பு. இப்போ விண்ணென்று பொய்ப்பின் வெறிநீர் வியன் உலகத்து உள்ளென்று உடற்றும் பசி. அதாவது மழை இன்னைக்கு பொய்த்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டோம்னா, மழை பெய்யலை அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் எந்த விளைபொருட்களும் விளையாது. விளைபொருட்கள்லாம் நம்மளுக்கு விவசாயம் செய்து வரணும் இல்லையா? விவசாயம் செய்து விளையக்கூடிய பொருட்கள் தான் விளைபொருட்கள். அதனால் மழை பொய்த்து போனால் விவசாயமும் பொய்த்து போகும். இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களும் பசியினால் வாடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் உடற்றும் அப்படின்னா துன்புறுத்தும். உடற்றும்னா துன்புறுத்தும். நெக்ஸ்ட் குறள், கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. அதாவது இந்த மழையை பற்றி சொல்லணும்னா, சரியான நேரத்தில் பெய்யாமல் விவசாயத்தை கெடுக்கிறதும் இந்த மழை தான். சரியான நேரத்தில் பெய்து இந்த விவசாயத்தை காப்பாற்றுறதும் இந்த மழை தான். இந்த மழை அதாவது உரிய காலத்தில் பெஞ்சு விவசாயத்தை காப்பாற்றுறது இந்த மழை தான். அதே மாதிரி கரெக்டான டைமில் பெய்யாமல் இந்த விவசாயத்தை கெடுக்கிறதும் இந்த மழை தான். கரெக்டான டைம்னா, அதாவது நல்லா விளைஞ்சு வந்திருக்கும், ஒரு 2 நாள் அறுவடை பண்ண வேண்டிய ஸ்டேஜில் நல்லா மழை பெஞ்சிச்சுன்னா அந்த மழை பயிர்கள்லாம் வீணாயிடும் இல்லையா? அதை தான் சொல்கிறாரு. அதே சமயம் இந்த பயிர் வருமா அப்படின்னு சொல்லி விதைச்சி ரொம்ப நாள் ஆகி வராமல் இருக்கும். ஆனால் திடீர்னு மழை பெஞ்சோன்னே அடுத்த நாளே இது மேலே எழும்பி வரும் இல்லையா? அதே மாதிரி இந்த மழை தான் விவசாயத்தை வாழவும் வைக்கிறது, விவசாயத்தை அழிக்கவும் செய்யுது அப்படின்னு சொல்கிறாரு. இதில் சார்வாய் அப்படின்னா துணையாய். சார்வாய்னா துணையாய். கெடுக்கிறது இதுதான். கெட்டவங்களை, அதாவது அந்த அந்த விவசாயத்தை துணையாக இருந்து காப்பாற்றுறதும் இந்த மழை தான். இதில் கெடுப்பதும் எடுப்பதும் வந்திருக்கனால இது இன்னிசை அளபடை. 4வது நீத்தார் பெருமை. இப்போ இந்த நீத்தார் பெருமை அப்படின்னா இந்த உலகத்தில் உயர்ந்தவருடைய பெருமை. இந்த உலகத்தில் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த உயர்ந்தவருடைய பெருமையை பற்றி இந்த அதிகாரம் பேசுது. இந்த செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். அப்படின்னா என்ன? அதாவது செய்தற்கு அரிய செயல்களையும் செய்து முடிப்பவங்கள நம்ம பெரியவங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த செயல்களை செய்ய முடியாதவங்கள சிறியர், இவெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படிதானே? ஸோ செய்தற்கரிய செயல்களை செய்து முடிப்பவர்களை சாதனையாளர், பெரியோர் அப்படின்னு போட்டுரும். அதே மாதிரி செய்ய முடியாதவங்கள ஒரு சிறியர்கள், இவங்கெல்லாம் இவங்களால் இது ஆகாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு வந்தோடனே எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, இவங்கெல்லாம் இது ஆகாது, இவங்கெல்லாம் செய்யவங்க. அதான் எக்ஸாம்பிள். நம்ம என்ன செய்யணும்? செய்தற்கரிய செயல்கள் செய்து காட்டி நம்மளும் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ப்ரூவ் பண்ணுறோம். மக்கட்பேறு தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது.
அதாவது என்னை விட என் குழந்தை வந்து புத்திசாலி, படிப்பாளி, செயல்திறன் கொண்டவங்க அப்படின்னு சொல்கிறது தான் உண்மையிலே ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும், எல்லா உயிரினங்களுக்கும் அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குமா. உண்மைதான். நம்மை விட நம்ம குழந்தைங்க வந்து புத்திசாலியாக இருந்தால், அவங்க வெற்றியாளர்களாக இருந்தால் கண்டிப்பாக ஒவ்வொரு பெற்றோரும் சந்தோஷம் அடைவார்கள். நெக்ஸ்ட்டு, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதாவது ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறந்தோன்னு என்ன சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷத்தை விட அந்த குழந்தை வந்து ஒரு சாதனையாளர், உங்கள் பையன் ஒரு சாதனையாளர், உங்கள் பொண்ணு ஒரு வெற்றியாளர்னு சொல்லும்போது அந்த தாய்க்கு வந்து அவங்கள பெற்ற போது இருந்த சந்தோஷத்தை விட அன்னைக்கு வந்து அந்த வெற்றியான நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான். நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்க வரப்போ இருக்க சந்தோஷம் வர டிஎன்பிஎஸ்சியில் ஜெயிச்சப்போ ஒரு சந்தோஷம் அதிகம் தானே. அது நம்ம பேரண்ட்ஸ்க்கும் பொருந்தும் தானே. அவங்க நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்ல தானே கேட்க ஆசைப்படுறாங்க. அன்புடைமை. அன்பிலா எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. அதாவது அன்பில்லாதவங்க இது என்னுடையது அது என்னுடையது எல்லாத்துக்கும் உரிமை கொண்டாடுவாங்க. ஆனால் அன்பு ஆனவங்க வந்து என்னுடைய எலும்பு கூட மற்றவங்களுக்கு தான், என் மீது அன்பு வைத்தவர்களுக்கு தான், என் குடும்பத்தினருக்கு தான், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் அப்படிங்கிற அளவுக்கு வாழ்வாங்க. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் எனக்கு எனக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அன்பானவங்க தன் உடம்பை கூட, தன்னுடைய எலும்பை கூட தன் மீது அன்பு வைத்தவர்களுக்கு உரியதுன்னு நினைப்பாங்க. என்பு அப்படின்னா எலும்புன்னு அர்த்தம். என்பு அப்படின்னா எலும்புன்னு அர்த்தம். ஓகே. அன்பின் வலியது உயிர்நிலை அத்திலார்க்கு என்புதோள் போர்த்த உடம்பு. அன்பின் வலியது உயிர்நிலை அத்திலார்க்கு என்புதோள் போர்த்த உடம்பு. அதாவது அன்பு உடையவர்களே உயிர் வாழ்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு தகுதி உடையவர்கள். அன்பில்லாதவர்கள் வெறும் எலும்பை போர்த்திய தோலை கொண்டவர்கள். அவங்க உடம்பு எப்படிப்பட்டதா, வெறும் எலும்பு போர்த்திய தோல் மட்டும்தானே தவிர்த்து அவங்க உயிரோடு இருக்கேன்னு சொல்றதுக்கு தகுதியற்றவர்கள். திருவள்ளுவர் சொல்றாரு, அன்பின் வலியது உயிர்நிலை. அதாவது அன்போடு வாழ்பவர்கள் தான் உயிர் உள்ளவர்கள். அது இல்லாதவங்க வெறும், அதாவது அன்பில்லாதவங்க வந்து வெறும் எலும்பு அதை போர்த்திய தோல் கொண்ட உடம்பை கொண்டவங்க தான். ஓகே. அடுத்து இனியவை கூறல். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான PYQ. மனிதர்களுக்கு எதெல்லாம் அணிகலன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோங்கிறது வேற. ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, பணிவு, ஹம்பிள், அதுக்கப்புறம் இன்சொல், ஸ்வீட் வேர்ட்ஸ். அதாவது பணிவும் இன்சொல்லும் தான் ஒரு மனிதனுக்கு சிறந்த அணிகலன்கள் அப்படின்னு திருவள்ளுவர் ஐயா சொல்றாரு. அதுக்கப்புறம் இனிய உளவாக, சின்ன வயசுலேருந்தே கேட்டோம் இல்லையா, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்க வந்தற்று. அதாவது நல்ல சொல்றாங்க, நல்ல மாங்கனி இருக்கும்போது, நல்ல வாழைப்பழம் இருக்கும்போது யார் வந்து வாழைக்காயை பிடிச்சி சாப்பிடுவா? யார் வந்து ஒரு விளையாட ஒரு கசப்பான காயை வந்து சாப்பிடுவா? ஆனால் இந்த மனிதர்கள் மட்டும் நல்ல இனிய சொற்கள் இருக்கும்போது கடுஞ்சொற்களை, அதாவது கெட்ட வார்த்தைகளை அதிகமாக பேசுகிறாங்க. இது என்ன பயன் கருதியோ? ஸோ இனிய சொற்கள் இருக்கும்போது இன்னாத சொற்கள், அதாவது இன்னாத சொல் அப்படின்னா ஒரு தீய சொல்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு கடுஞ்சொல், கோபமாக திட்டுறதா இருக்கலாம். ஸோ இனிய சொல் இருக்கும்போது இன்னாத ஒரு சொல், ஒரு வன் சொல் பேசுகிறவங்க கனி இருக்கும்போது காயை சாப்பிட்றாங்க, நல்ல வாழைப்பழம் இருக்கும்போது வாழைக்காயை சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவ்வளோதான். இது 6th டேர்மில் இருக்கக்கூடிய திருக்குறள். நம்மளுக்கு திருக்குறள் வந்து டெய்லி கொஞ்சம் 10 நிமிஷம் படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இதுக்கான ஹை ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். என்னதான் கரண்ட் அஃபேர்ஸ் தேடி படித்தாலும் அது வருமானு நம்மளுக்கு தெரியாது.
ஆனால் இந்த திருக்குறள் படிக்கிறனால கன்ஃபார்மாக ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் மினிமம் 5 கேரண்டியாக வரும். நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம அதுக்கு ப்ரூஃப் வந்து நம்மளே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்க்கணும்னா திருக்குறள் இல்லாத கொஷினே கிடையாது தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் திருக்குறளை நல்லா படிங்க. அது நம்மளுடைய எதிர்காலத்துக்கும் ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஸோ மச்.